ஹாய் வியூவர்ஸ், நம்ம தொடர்ச்சியாக ஆர்ஆர்பியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர் தள்ளுபடி கான்செப்டில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். கேள்வி பாருங்க. ஏ என்பவர் ஒரு மிதிவண்டியை பி என்பவருக்கு 20% லாபத்திலும், பி என்பவர் அதை சி என்பவருக்கு 25% லாபத்திலும் விற்றார். சி என்பவர் 1500 ரூபாய் செலுத்தி இருக்கிறார் எனில் ஏ என்பவர் அதற்கு செலுத்திய தொகை எவ்வளவு? ஸோ ஏ என்பவர்னா ஏ என்பவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. ஸோ ஏ என்பவர் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றாரு யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து, சம் எக்ஸ் கிட்ட இருந்து. அதை பர்ச்சேஸ் பண்ணி யாருக்கு விற்கிறாருன்னா பிக்கு விற்கிறாரு. எவ்வளவுனா 20% ப்ராஃபிட் லாபம். பி வந்து சிக்கு விற்கிறாரு. அவர் எவ்வளவு ப்ராஃபிட் விற்கிறாருன்னா 25% லாபம் வச்சுதான் பி வந்து சிக்கு விற்கிறாரு. அதுவும் லாபம். ஸோ லாபம்னா என்னன்னா ஆட் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ சி வாங்கிய தொகையை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எவ்வளவுனா 1500 ரூபாய். ஸோ ஏ வாங்கினது எவ்வளவு? ஸோ அதுதான் பேஸ். 100% எவ்வளோன்றதான் கேள்வி. ஸோ எப்படி இதை எளிமையா போறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆன லாபம் எவ்வளவுனா 20%. அப்போ 120 டிவைடட் பை 100. சதவீதம்னாவே 100க்கு தான். இன்ட்டு பி எவ்வளவுக்கு விற்கிறாரு? 25% அதிகமா விற்கிறாரு. இப்போ 100ல இருந்து இன்னொரு 25% போது 125 பை 100. அது எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறாரு? ஈக்குவல் டு 1500 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. ஸோ இதை சிம்பிளிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. இந்த 125 இந்த 100 டைரக்டா கட் பண்ணலாம். 25 டேபிள்ல 5 டைம்ஸ் 5 முறை வந்து 25 இருக்கு. 125ல 100ல 4 முறை இருக்கு. அதுக்கப்புறம் 5 4 எதை கட் பண்ண முடியுமானா முடியாது. அடுத்து எங்க பாருங்க, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறேன். இந்த 4க்கு இந்த 12 3 12. ஓகே, கட் பண்ணியாச்சு. வேற இந்த 5க்கும் இந்த 10க்கும் கட் பண்ணலாம். நேருக்கு நேராக கூட கட் பண்ணலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். 3 × 5 3 எவ்வளோனா 15. ஸோ இந்த 15க்கும் இந்த 15க்கு கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்க இருக்கிற 2 ஜீரோ, இங்க டிவைட்ல இருக்கிற 10. இந்த 10 அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். அப்போ இந்த 10 மல்டிபிள் ஆகும். இங்க ஒரு 2 ஜீரோ ஆட் பண்ணீங்கன்னா 1000. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்போ ஏ வாங்கின விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அதை 20 25ன்னு அப்படியே கை மாறி சி வந்து 1500க்கு வாங்கியிருக்காரு. தேங்க்யூ.